ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருக்கணும் நான் கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அட்வான்ஸாக ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும். நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் கடவுள் அன்போடு உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு சந்தோஷத்தோடு போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் உங்களோட செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன் செகண்ட் அகெயின் எல்லோரும் என்னோடய வீடியோஸை பார்க்குற எல்லாருக்காகவும் மறக்காமல் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட்ஸையும் போட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தா ஐடியா சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாமா? கொஞ்சம் பக்கத்தில் ஒரே சத்தமாக இருக்குன்னா இங்கே மழையாக இருக்கிறதால வெளியில் கொஞ்சம் சவுண்டாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்போ போல தான் போகலாமா சாங்குக்குள்ளே? காதலனே உன்னை துடிக்க விட்டேன், கண்களை வாங்கி கொண்டு உறங்க விட்டேன், என் உயிரே உன் அன்பென்று மெய்யே என்று உணர்ந்து விட்டேன், அடி பெண்ணே உன் வழியெல்லாம் நான் இருந்தேன், நீ இருக்கவும் போகிறேன். சாங் நல்லா இருக்கா? ஆனால் என்ன சாங்லாம் கேட்காதீங்க. எனக்கு பிடிச்ச சாங்லேருந்து எப்போயும் போல ஒரு 2 லைன் உங்களுக்காக தேடி எடுத்து பாடியிருக்கேன். பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது பாட்டு மாதிரி பாடியிருக்கலான்னு எனக்கு தெரியல, பட் ட்ரை பண்ணேன். பாட்டு மாதிரி தான் வந்திருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் எந்த பாட்டோட லைனாக சென்டர்லேருந்து எடுத்திருக்கேன்றதை முடிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வேணால் ஒரு க்ளூ கொடுத்துட்டு போகிறேன். இந்த படத்தோட பேர் பழைய காலத்து படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க. நேம் அப்படி தான், ஒரு சபதம்னு சொல்லி முடியும். ஓகேங்களா? உங்களுக்காக நான் ஒரு க்ளூவும் கொடுத்துருக்கேன். எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு காதலன் காதலிக்காக பாடுற பாட்டு இது. காதலனும் பாடுறாங்க, அப்படி தான். ரொம்ப அழகான ஒரு பாட்டு. பட் நான் அழகாக உங்ககிட்ட நான் இதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரியாது. பட் எப்பவும் போல நான் சொல்லிக்கிறது தான். என்னோடய வருஷன் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, அதெல்லாம் கோச்சிக்காதுங்க. மறக்காமல் எனக்கு லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணிவிடுங்க. இங்கே ஒரே வெளியில் சவுண்டாக இருக்கா, அதனால் என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல. ஏன்னா எப்படியா இருந்தாலும் என்னால் உங்களுக்கு கிளியராக வாய்ஸ் கொடுக்கவே முடியல. நான் முதல்ல எதை பண்ணுறனோ இல்லையோ உங்களுக்காக நான் எப்படியாச்சும் ஒயர்லெஸ் மைக் நான் வாங்க ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வாங்கினேங்க. இந்த இடத்துல நான் சாங் கூட இதையே சொல்லிக்கிறேன். என்னோடய அனுபவம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். வாங்கினப்போ என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு டைமும் ஒர்க் ஆகலை. திருப்பி அதை ரிட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறமும் இன்னொன்று ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பட் அதுவும் எனக்கு ஒர்க்கே ஆகலை. ஸோ அதிலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே போச்சு ஒயர்லெஸ் மைக் வாங்குறதில்ல. பெருசாக எனக்கு ரொம்ப அமௌண்ட் செலவு பண்ணி வாங்குற அளவுக்கு என்னால் முடியாதனால கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு பார்த்தேன். பட்டு அப்பயும் எனக்கு அது செட்டே ஆகலையா. ஸோ இதுக்கப்புறம் வாங்கினா கொஞ்சம் நல்ல ரேட்டு, கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியாக வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ இல்லை, பொறுமையாக வாங்கிக்கலாம் சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு என்றைக்கு கடவுள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ அன்றைக்கி நான் அதை வாங்குவேன். நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கிங்க, அதை நான் சீக்கிரம் வாங்கிடணும்னு சொல்லிவிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கின பொருளை வச்சு ஃபீல் பண்ணிக்கிங்களா? ஐயோ வேஸ்ட்டாக போச்சு, எனக்கு அந்த காசு வேஸ்ட்டாக தான் போச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ரிட்டர்ன் போயிடுச்சு, கொடுத்துட்டு மாற்றிட்டேன். செகண்ட் டைம் எனக்கு அது அந்த ஆப்ஷன் இல்லை. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா நான் விட்டுட்டேன். ஒரு 10 நாள் அப்படியே விட்டுட்டேன். சரி, நம்ம பார்த்துக்கலாம், இது நல்லா தான் இருக்கும்ன்ட்டு நான் விட்டுட்டேன். அந்த டேட் முடிஞ்சதுக்கப்புறம் அதை என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியல. சரி, நான் அப்போயே நினச்சேன், சரி எதாவது கடையில் எடுத்துகிட்டு போயிட்டாச்சும் கொடுத்து அது என்ன ப்ராப்ளம், மேபி சின்னதாக ஏதோ ஒயர் உள்ளே ஃபால்ட் இருக்கும்னு நினச்சேன். இல்லை சார்ஜ் பேட்டரி அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும்ன்ட்டு. ஏன்னா சார்ஜ் டைப் தானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா அது அந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது. டோட்டலாக அது வேஸ்ட். என்னோடய காசே வேஸ்ட். அது ஒரு 1400 கிட்ட வேஸ்ட் ஆகிடுச்சு. அது 2 செட்டு, அது பேரு, அது வீணாக போச்சு. ஒரு பேர் தான், அதை 2 இருக்கும் இல்லையா, அதுதான் செட்டு, அதை சொல்கிறேன். ஸோ எனக்கு அது மணியும் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுலேருந்து எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் போச்சு. இதுக்கப்புறம் எனக்கு அது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுல எனக்கு விருப்பமே கிடையாதா. ஸோ அதனால் என்கிட்ட அந்த ஒயர்லெஸ் மைக்கு கிடையாது. அதனால தான் ஒவ்வொரு வாட்டி நான் உங்களுக்கு இந்த பதிவு கூட வாய்ஸ் எவ்வளோ உங்களுக்கு சவுண்டாக கேட்குதுன்னு தெரியாது. போயோ மைக்குன்னு ஒன்று வச்சுருக்கேன் இருக்குது. அது என்னென்னா ஒயர் ரொம்ப பெருசாக இருக்குது. பட் நான் பார்த்தேன், யூடியூப் ரிவ்யூவில் பார்த்தேன். நிறைய பேர் ஆக்சுவலாக என்னங்க இது பாட்டுன்னு சொல்லிவிட்டு எதோ பேசிகிட்ருக்கீங்கன்னு கேட்காதீங்க. நான் ஆக்சுவலாக சாங்க்கு தனியாகவே போட்டிருந்துருக்கணும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த பதில் நான் உங்களுக்கு கொடுத்தாகணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அந்த பாட்டோட இதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா அந்த சாங் கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏங்க உங்கள் சைடில் சுற்றி சவுண்டு கேட்குது, ஒரு கிளியராகவே இல்லை, உங்கள் வால்யூம் ரொம்ப கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேருக்குள்ளே கேட்பீங்க.
ஸோ அவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் வேறு ஒரு வீடியோவில் 2-3 கமெண்ட்ஸ் இப்படி தான் வந்துச்சு எனக்கு. உங்கள் சைடில் வாய்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி பாடுங்க, உங்கள் வாய்ஸே கேட்க மாட்டேங்குது, லோவாக கேட்குது, உங்களோட பேக்ரவுண்ட் சவுண்ட் அதிகமாக கேட்குதுன்னு சொன்னாங்களா. அவங்களுக்காக தான் இந்த பதிவில் நான் இதை ஆட் பண்ணுறேன். மற்றபடி வந்து இந்த வீடியோவுக்கு சும்மா ஏதோ பேசணும்னு நான் பேசவே இல்லை. ஸோ மொத்தத்தில் என்னோடய காசும் வேஸ்ட் ஆகிடுச்சு, அதனால் என்னோடய டைமும் அதில் ரொம்பவே வேஸ்ட் ஆகிடுச்சு. பட் நான் ட்ரை பண்ணுறேன், இன்னும் பெஸ்ட்டாக ரொம்ப நல்லதாக. கடவுள் வந்து எப்பயுமே ஒன்று நமக்கு சரியில்லாத கொடுத்தாலும் இன்னொன்று கொடுக்குறப்போ அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் எனக்கு கிடைக்கிறது கொஞ்சம் பொறுமையாக கிடைச்சாலும் லேட்டாக கிடைச்சாலும் ரொம்ப நல்லா கிடைக்கும்னு நம்புகிறேன். வேறு ஏதோ டாபிக் உள்ளே போயிட்டு நான் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா கொஞ்சம் எனக்கு மறதி ஞாபகம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் எப்பவுமே 2 லைன் சொல்லி மாற்றி மாற்றி பாடுவேன் சொல்லியிருக்கேன். அதுவும் காரணம் எனக்கு மறதி அதிகமாக இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட வேறு ஒன்று பேச போய் வேறு ஒன்று பேசிட்டேன். ஆக மொத்தத்தில் உண்மை என்னமோ என்கிட்ட ஒயர்லெஸ் மைக்கு இல்லைங்க. அதனால தான் கொஞ்சம் வந்து சவுண்டெல்லாம் கேட்குது. சரிங்களா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஆதரவு கொடுங்க. உங்களோட பொண்ணான ஆதரவால் ஃப்யூச்சரில் நான் நல்ல ஒரு மைக் வாங்கணுன்ட்டு நீங்கள் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு. ஸோ கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி எனக்கு இந்த வருஷம் ஃபஸ்ட்டு வந்து ஒயர்லெஸ் மைக்கு தான் வாங்கணும். அது எதுக்கு, யூடியூபுக்காக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் எனக்காக நீங்கள் பிரார்த்திக்குங்க. உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரியா, எல்லாமே உங்களுக்கு எல்லாம் கடவுள் கொடுக்கணுன்ட்டு கண்டிப்பாக கொடுப்பாரு, அன்போடு சொல்லிட்டு போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்சுங்க அண்ட் லவ் யூ ஆல். எப்பயும் போல் சந்தோஷமாக இருங்க. எனக்கு வீடியோவுக்கும் பார்த்து லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் டாட்டா, பை பை. கரெக்டா.